வெல்கம் பேக் டு காமெடி பஜார். மீண்டும் காமெடி பஜார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு படம் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் சிரித்தாங்கன்னா நாமளும் சிரிப்போம், அவங்க அழுதாங்கன்னா நாமளும் அழுவோம். இதெல்லாம் ஓகே, எமோஷன்ஸை நம்ம படத்துக்குள்ளே போகிறது. ஆனால் சீரியல் பார்க்கும்போது அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறது, இது மாதிரி தான் நமக்கு இருக்குமோ, இது மாதிரி தான் இப்படி தான் நடந்துருக்குமோ, அது மாதிரி தான் அப்படி நடந்துருக்குமோலாம் யோசிச்சா நம்ம வீட்லேயும் பிரச்சனைகள் வரும். அது சீரியல் மேலே தப்பு சொல்கிறதா இல்லை பார்க்குறவங்கள தப்பு சொல்கிறதான்னு தெரியல. இங்கே யார் மேலே தப்பு சொல்கிறோன்னு நாங்கள் யாரையும் சொல்லலாம், நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். என்னத்தை டிவி நிகழ்ச்சி போடுறாங்க, எந்த குடும்பத்தினா கூட்டு வந்து பிரித்து வைக்க வேண்டியது இது ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் வேற போட்டு இருக்கிற குடும்பத்தை சீரழிச்சு உருப்படுறதா இது? ஆமாம், அது போட்டு தான் சீரழிக்கிறாங்க. இப்போதான்ப்பா சாப்பிட்டேன். உக்காரு. படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லைப்பா, பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். ஒரே வேலை டென்ஷன் மாமா. ஏய் ரேகா, அங்கடி போறா? சத்தமாக கூப்பிடாத, அவக்கு ஏதோ கோவத்தில் இருக்கா. இப்போதான் என்னையே ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போனான். பாத்தியா என்ன சத்தம்? சத்தம் போடாத. ஒன்றும் இல்லை, பூனை. சாப்பாடு எடுத்துருவாமா, ஒரே டென்ஷன்மா. அது ஒண்ணுதான் குறைச்சு. ஏய் இப்படி பண்ணிட்டானா? கட்ட வீடி எங்க வைக்கிற? ரொம்ப சத்தம் போட. அரை மணி நேரம் ஆனாலும் நீ இருந்து சாப்பிட்டு போ. சத்தம் போட்டு அடி வாங்காது. என்ன நடந்துச்சு வீட்டுல? ஒன்றும் நடக்கல, அது என்னமோ கோவத்தில் இருக்கா. பையன் எங்க? பையன் பக்கத்து வீட்டுக்கு விளையாட போயிருக்கான். அவன் உத வாங்கினது போதாதா? ஏய் ஏய் இருங்க, சொல்றதெல்லாம் பச்சை பையில என்னென்ன நடக்குது நாட்டுக்குள்ள. சாப்பாடை போடு. தட்டு எங்கடி வச்சிருக்க? தட்டை எங்க வைப்பாங்க? வாயிலையா வந்து வைப்பாங்க? சாப்பிடுங்க. போடு. என்ன என்ன எங்க பிள்ளைங்க? இருக்கும் இருக்கும், எங்கேயாவது இருக்கும். ஏய் இங்க புருஷன் டென்ஷன்ல வந்திருக்கேன், அங்க என்ன வாழுதுன்னு அதை போய் பாத்துக்கிட்டு இருக்க? என்ன நடந்துட்டு இருக்கு? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எங்க ஊர்ல தானே டென்ஷன்லாம், நாங்க எங்க போய் காப்போம் டென்ஷன்? என்ன குடி மூழ்கி வச்சு இப்ப நீ இது பண்ணிட்டு இருக்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பிரச்சனை என்ன சொல்லுடி? உனக்கு ஏதாவது கத்தி 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 சாப்பிடுங்க. போத்த வாங்க போறடா, போடாடி. தனியனே தனியனே எப்ப பார்த்தாலும் ஆட்டம் போட்டுக்கிட்டே அப்பன மாதிரியே. இப்ப நீ அடி வாங்க போற, பிள்ளை மேல எதுக்கு நீ கை வைக்கிற? ஏமா பிள்ளை என்னமா பண்ணிச்சு? அவன் ஏதோ விளையாட்டு வரான். திமுறப்பா நல்லா வந்து வச்சிருக்கு. இந்த கணவன் எல்லாம் வந்து மனைவியை ஏமாத்துறாங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த கணவன்மார்கள் வந்து குடிச்சிட்டு மற்ற பெண்களோட தொடர்புல இருக்கிறதுனால வீட்டில் இருக்க மனைவிமாருக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நம்ம தான் ஏதாவது கேட்டா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுறாங்க. அதாவது ஆபீஸ்ல நடக்கிற விஷயங்களை வந்து உங்களை இல்ல சாப்பிடுக்கிறீங்க. 6 மணிக்கு வேலைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் 8:30 மணி வரைக்கும் வீட்டுக்கு வர்றதில்ல. வரும்போதே டயர்ட்னு சொல்லி வர்றாங்க, டென்ஷனா வர்றாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி இல்லாம வீட்டுல வேற சொந்தக்காரங்க 8:30-9 மணிக்கு வீட்டுக்கு வர்றது கேட்டா டிராபிக். எங்களுக்கு தெரியாத ஊர்ல இருக்க டிராபிக். யார சொல்ற நீ? உங்களை இல்ல சாப்பிடுங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு தகராறு இருந்தாலும் சரி, அதை வந்து கூட இருக்க சொந்தக்காரவங்க, மாமாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், அவங்க முன்னாடி சொல்லும் போது மனைவிமார்கள் ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஜென்மங்க வந்து உட்கார்ந்து திங்கிறாங்கல்ல நம்ம சொத்துல. யார இப்ப சொல்லிட்டு இருக்க நீ? விடுப்பா விடுப்பா. என்ன ஏமா நீயும் புரிஞ்சுக்காம பேசுறியேமா? அதான் சொல்றேன். என்ன என்ன அடிங்க அடிங்க. இல்ல வேணாம் வேணாம் வேணாம். 20 பவுன் போட்டதுக்கு அவன் தான் கோவத்துல வரானா, நீ இது மாதிரி பண்ணலாமா? அவன் என்ன கேட்டுட்டான்? சாப்பாடுல போட சொன்னா. பேசாதயா, நீ பேசாத. 3 வருஷமா உட்கார்ந்து தண்ட சோறு தின்னுட்டு இருக்க, நீ பேசுறியா? என்ன பேசுற? எங்க அப்பா அத்தால கூட நான் இப்படி சமைச்சு போட்டது கிடையாது. இவெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட்டு அந்த மனுஷன் ஒரு சரியாதப்பா பேசுறான். வேணாம் வேணாம் விட்டுப்பா. பாடிய பாரு. அது அது அவனுக்கோ ஊர்ல என்னென்னமோ வருது. நீ யார சொல்லி பண்ணிட்டு இருக்கானே? அந்த மாதிரி நடக்குது. அது சொல்லதெல்லாம் பத்தி போய் பாத்தீங்களா நீங்க? அந்த பொண்ணு எப்படி ஏமாத்தி இருக்காங்க பாருங்க, அத்தனை பேர். அது அவன் குடும்ப பிரச்சனை. நீ போறக்கு என்னடி நான் குறைச்சேன்? நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சண்டை வேணாம் விடுப்பா. அவன் என்னதெல்லாம் சொல்றா, சொல்லிட்டு போட்ட விடு, சொல்லிட்டு போட்ட விடு விடு, நீ சாப்பிடு.
நீயும் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க, நீயும் கோவப்படுற, நீயா புரிஞ்சு கூடாதாமா? அவன் என்ன கேட்டுட்டான்? சாப்பாடு கேட்டான். என்னத்துக்கு நான் புரிஞ்சுக்கல? போன நவம்பர் மாசம் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு 9 மணிக்கு வந்தீங்களா? என்ன சொன்னீங்க? அதையத்தான் சொல்லியிருக்கான் அவனும் அந்த ப்ரோக்ராம்ல. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு ஜலஜா கூட போய் ஜல்சா பண்ணது. கர்மத்தை பார்த்து இந்த பார்க்காத, இந்த ப்ரோகிராம பார்க்காத அடிக்காதப்பா, சொன்னா கேளு. அடிக்காத விடு விடு விடு. மேடம் சொல்லுது. அதாவது மனைவி திட்டும் போதோ அடிக்கும் போதோ மத்தவங்க முன்னாடி செய்யும்போது அந்த பெண்களோட மனசு ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது. ஆமா, என் தாய் மாமனுக்கு ஒண்ணும் தெரியாதா? இப்ப கூடு முன்னாடி வச்சிருந்தேன். இவன் யாரியா சாக் பீஸ்ல கோட் போட்டு. சரி விடு, அவ ஏதோ சொல்லிட்டு போறா, அவ கோவத்துல ஏதோ பேசுறா. இருமாமா, கோல வந்துரும். சரி விடு விடு, வயசுக்கு அவளுக்கு தெரியல. ஏமா நீ கம்முனு இருமா. ஏய் ரேகா, நானே ஆபீஸ் டென்ஷன்ல வந்திருக்கேன். என்னைக்குதான் உங்களுக்கு டென்ஷன் இல்ல? இங்க ஒருத்தி இருக்கேன், எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கஷ்டப்படுற வேலை அங்க பாருங்க, அந்த அம்மாக்கு எவ்வளவு டென்ஷன், எத்தனை பிரச்சனை டெய்லி. நம்ம குடும்பத்துல அப்படி நடக்குதாமா? எல்லா குடும்பத்திலயும் அங்க பாருங்க, ஒவ்வொருத்தர் சொல்றப்ப பதறுதுங்க. உனக்கு வார வாரம் பூ வாங்கி கொடுத்துருக்கேன், நீ வேண்டதெல்லாம் செய்யறேன். ஆமா, போன வாரம் இந்த ப்ரோக்ராம்ல டெய்லி ஒருத்தன் பூ வாங்கி கொடுத்தானா அவனும் சந்தோஷமா இருந்தாலாம். கடைசியா பார்த்தா அந்த பூக்காரியோட ஓடி போயிட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. அதாவது கணவன்மார்கள் செய்யற குற்றத்தை மறைக்கிறதுக்காக மனைவிக்கு புடவை வாங்கி கொடுக்கறதும் நகைகள் வாங்கி கொடுக்கறதும் அவங்களுக்கு வெளியே கூட்டு போறோம், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதுக்கு நடத்துறாங்கன்னா அவங்க மேல எந்த விதமான சந்தேகங்களும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்துறாங்க. அது அவன் குடும்பத்துல நடக்குமா? நம்ம ஃபேமிலி எப்படிப்பட்ட குடும்பத்துல இருக்கணும்? நீ என் மாமாவை சந்தேகப்படுற யாரக்கா? யாரு மாமாவா? என்ன சொல்றேன், நான் உனக்கு மாமா இல்லையாடா? ஆமா, யாருக்கு தெரியும்? நீ கொஞ்சம் நஞ்சமா எனக்கு பண்ணிருக்க. நீ என்ன நம்பல? இத்தனை வருஷம் என் கூட சும்மா தான் குடும்பம் நடத்துனியா? அப்படி இல்லங்க. ஆனா போன மாசம் நீ என்ன பண்ண? போன மாசம் எங்க பண்ண சொல்லு. 3 நாள் போர்டு மீட்டிங்னு போனல. ஆமாடா, ஆபீஸ்ல போயிருந்தேன். என்ன ஏமாத்த முடியாது. போர்டு மீட்டிங்ல நீ மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனீங்களா? அந்த மீட்டிங்ல பேசக்கூடாதா? இப்படிதான் சொன்னாங்க. போன வாரம் ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு, போர்டு மீட்டிங் போறேன்னு டைப்பிஸ்ட் கூட போயிருக்கான் ஊருக்கு. நீ பாரு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அப்படியா கூறு கட்டு போய் தெரியல. நீல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. நீ நீல கண்ணீரா? இது வேற. நான் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பொறுமையா பேசி கிழிச்சாப்ல. டிவி ஆஃப் பண்ணு. நீ சாப்பிட்டியா மொள்ள? முடிஞ்சிரட்டும் இந்த பிரச்சனை. என்ன பண்ற? இப்ப அதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஹே ரேகா, இப்ப என்ன ஆச்சு? ஏன் நீ இவ்வளவு டென்ஷன் ஆற? என்ன ஆவணும்? நான் என்ன பண்ணல உனக்கு? நம்ம குடும்பத்துக்கா நான் எவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கா? ஆமா. என்ன பண்ணி கிழிச்சீங்க நீங்க? என்னடி பண்ணல? அண்ணன் இருந்து இன்னைக்கு வரல இதே போடவே அல்வா பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்கறது இல்லையா? அப்படிதாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரலையும் அல்வா தானே கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு. ரேகா, எதை பேசல நீ தப்பாவே பேசுற. நான் தப்பா பேசல, தப்பா நடக்குது எனக்கு எல்லாமே. தப்பா நினைச்சு போன மாசம் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு செயின் வாங்கி தரலையா உனக்கு? அப்ப செயின் விக்கிற கடையில எவ்வளவு ஒரு தீர்ப்பா அவனுக்காக வாங்கி தந்திருப்ப. எனக்கு தெரியாது, எத்தனை பேரை பாக்குறேன் இந்த ப்ரோக்ராம்ல. நீ என்னமோ மனசுல வச்சுட்டே பேசுற. இப்ப என்ன நடந்து போச்சு? இல்லையா, அதான் இருக்கிறதுல சொல்றேன்ல. ஏன்டா அப்ப கோவப்படுற? திடீர்னு நைட்டு 12 மணிக்கு போன் வருது. கேட்டா செல்போன் ஆபீஸ்ல இருந்து. எந்த செல்போன் ஆபீஸ்ல இருந்து சக்காலட்டி 12 மணிக்கு போன் பண்றாங்க. இவளுக்கு நான் எப்படி புரிய போய்? மாமா என்ன அங்க இங்க எல்லாம் பொண்ணு கேட்டு பெண்களுக்கு தெரியாத அறியாமையை இந்த கணவன்மார்கள் உபயோகிச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். பெண்கள் விழிப்புணர்வா இருக்கணும். எந்த ஒரு நேரத்திலயும் பாத்தீங்கன்னா கணவன் சரி விடுமா, அத அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி இருக்கா. நீ வா சாப்பாடு போடு. வா, தெரியாம கோவத்துல போட்டு வா 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 சாப்பாடு போடு. சோறு தான் குறைச்ச நீ பண்றதுக்கு. போ, சோறு வேற போடுறாங்க உனக்கு. ஏய் ரொம்ப நீளுதடி உனக்கு கையே. பாரு, ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நானும் கம்முன்னு பாத்துட்டு இருந்தேன். சண்டை போடாதீங்க, விடுங்க. அவதான் ஏதோ கோவத்துல இருக்கா, நீங்க கம்முன்னு சைலண்டா விட்டு. மாமா நடக்கல. அவன் பேசுறான் நல்ல தண்டசோ எடுத்து. மாமனை திட்டுற நீங்க? ஓ, அவன் தான் உனக்கு மாமாவா? இந்த விஷயம் தெரியாம போச்சு. அடக்கு போட்டு நினைச்சுக்கோ. ஏய் அடி அடி. அவ என்னதெல்லாம் பேசுறா, பேசிட்டு போறா. அவ சின்ன பொண்ணு. கேக்குறதுக்கு யாரும் இல்லன்னு தானே அடிக்கிறீங்க. அடிங்க. ஏமா நீயும் கொஞ்சம் கூட பொறுமை பாத்துட்டே இருக்கேன். தள்ளிக்கவா மேடம். வருவே மேடம். பல்ல கால் விழுக போகுது பாரு உனக்கு. சொல்லப்படாது. ஏமா இப்ப என்ன பிரச்சனை? அவன் பாவம் கஷ்டப்பட்டுட்டு வந்தால, கஷ்டப்பட்டுட்டு வந்தான். ஒரு சாப்பாடு போட முடியாதா? நீ டிவியை பாத்துட்டு இருக்க. நானும் அப்ப இருந்து பேப்பர் படிக்கும் போது தண்ணி கொடுப்பேன்னு 3 தடவை கேட்டேன். தண்ணி தூக்கி கொடுத்தியா? பார்த்தேன்னு சொல்லு, படிச்சேன்னு மட்டும் சொல்ல. அது அம்புட்டு பொம்மை தானே பாத்துட்டு இருந்த. நீ தோறு போட வேண்டியதானே? அவளாக்குற நீ தண்ணி தூக்கி கொடுப்பேன்னு நேரம். நான் பேசுறேன், விடு.
அவதான் கோவத்துல இருக்கா, நீயும் கோவப்பட்டா அப்புறம் பக்கத்து வீட்டாக வந்து இங்க பாக்கணுமா? இங்க இந்த டிவி நிகழ்ச்சி பாக்குறதால வர வேலை TV ஆஃப் பண்ணு. நீ கேபிள் அவங்க எடுத்து எல்லாம் நியாயமா தான் சொல்றாங்க. போன வாரம் எவ்வளவு பிரச்சனை சொல்லிச்சு ஒரு பிள்ளை. இவன் உங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்ததுல தப்புறியா? அதாவது ஒரு விஷயம் முக்கியமா சொல்லிக்கணும். குடும்பத்துக்குள்ள சண்டை வரும்போது மனைவி கவுச்சிட்டு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க இல்லையா, அதனாலயும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகரிக்குதுன்னு தான் சொல்லலாம். நான் இவங்களுக்கெல்லாம் தினம் ஆக்கி கொட்டுறேன், அதனால கிளம்பி இருக்கணும் நானும் எங்க அம்மா வீட்டுக்கு. மூஞ்சி மாதிரிலாம் பேத்துற எதுக்கு நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போவேன், நீ எவ்வளவு கொண்டு வந்து இங்க நடு வீட்டுல உட்கார வச்சு ஜங்கு ஜங்குன்னு ஆடுறதுக்கா? எவடி கூட்டு அவங்க வேலையெல்லாம் எனக்கு எல்லாரும் என் உயிரை வாங்குறதுக்குனே வராளுங்க. எல்லாருமா எத்தனை பேரா இருக்காங்க உனக்கு? என்ன பேச மாமா? எல்லாத்துக்கும் எழுத்து பேசாதமா, நீயும் புரிஞ்சுக்க மாட்டேற, அவனும் புரிஞ்சுக்க மாட்டேறா. உங்ககிட்ட நான் எவ்வளவு சொல்றேன். எல்லாத்துக்கும் 1000 இருக்குயா. நீ யாரியா மாமா? மாமனை பேசிட்டு அந்த நடி பண்ணாப்ல பாரு. இந்த சொல்வதெல்லாம் பச்சை பையில உனக்கு இந்த கணவர் வேண்டாமா, நீ வேணு கணவனோட போயிடுமா, அதுதான் உனக்கு சிறந்தது. அதாவது நிறைய கணவன்மார்கள் வந்து மறைச்சிடுறாங்க. தான் மனைவிக்கு கூட ஒரு மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்ற விஷயம் கூட தெரியாம நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்குமா தெரியாது முடியாதுப்பா. அவ எப்ப வந்து என்னைக்காவது ஒரு சம்பளம் எவ்வளவு எனக்கு சொல்லி இருக்கியா? உனக்கு சம்பளம் வாங்கி கொடுக்கறதா பிரச்சனையா? பிரச்சனை உனக்கு பிரச்சனையா? ஒவ்வொன்னா சொல்லுவாங்க. கணவன்மார்கள் வந்து குடிச்சிட்டு வந்துதான் சண்டை போடுறாங்கன்றதுல அவங்க மனநிலைமை வந்து வீட்டுக்கு வந்தா ஒரு வெறுப்பு தன்மை தோன்றதுனால அவங்க வந்து மத்த இடங்கள்ல நாட்டம் செலுத்துறாங்க. வீட்டு பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பு தன்மை இருந்தாகுது அவங்களுக்கு. இல்லப்பா நீ போக வேண்டாம், நான் வீட்டை விட்டு நான் போறேன். அவ என்னால பிரச்சனைன்றா. நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஒண்ணுதான் நீ பண்ணல. இந்த என் புள்ளைய கூட்டிட்டு நான் போறேன். அடி அடி அடிச்சு கொல்லியா கொல்லு. நான் அடிச்சு பண்ணுவேன். மூஞ்சி பண்ணு. டிவி ஆஃப் பண்ணுங்க. முதல்ல அவங்கள அடிக்கணும். முதல்ல போய் தான் அடிச்சு பாரு. குளுகுளுன்னு இருக்கா உனக்கு? பாட்ட போறேன் பாரு. உனக்கு என்ன வந்துச்சு? குளுகுளுன்னு இருக்க ஏசி போட்டு தள்ளிட்டீங்க. இருக்கிறது ஆஸ்பெஸ்டாஸ் சீட். இதுல குளு ராணி அப்படியே மகாராணியோ உங்க அப்பா அப்படியே குடுத்து தள்ளிட்டா அப்படியே ரெண்டா? ஏன் எங்க அப்பா கொடுக்காம வேற யார் கொடுத்தா? உங்க அப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. நீங்க அப்படியே வந்து வச்சிட்டால எங்க வீட்ல. ஆமா வைக்காம தான் உட்கார்ந்து. அடுத்து ஒரு தடவை வீட்டுக்கு அனுப்பிட்டு என்னாலமா பிரச்சனை. நீ நான் வீட்டை ஓடி போறேன். நீங்க சண்டை போட தேவையில்ல. போக மாட்டேன்னு இப்ப போறானா? போயிட்டு வந்துருவான் வாக்கிங் போயிட்டு. இது மாதிரியே தான் பண்றான். 4 தடவை பண்ணிட்டா அது மாதிரி. என்னையா பாத்துக்கிட்டே இருக்க? ப்ராம்ப்ட் பண்ணுமா உனக்கு ஒருத்தர்? வாயா நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு போலாம். வாயா, உன்னை அங்க வச்சு நான் பாத்துக்கிறேன். வாயா, யோ தைரியமான இருந்தா வாயா, அந்த ப்ரோக்ராம் போவோம். வாயா. ஏய் இங்க என்ன நடக்கும் உனக்கு தெரியாது. அங்க போய் உன்னை கூப்பிட்டு போய் காட்டுறேன். எங்க என்ன லட்சணம் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ பாரு. அத பார்த்தா கெட்டு போற. நீ தாயா மாட்டுவ. நீ அங்க போய் அத பார்த்தா நீ கெட்டு போற. நீ மொள வாடி மொள வாடி. ரொம்ப நேரம் சிரிச்சுட்டே இருக்கீங்க காமெடி பஜார் நிகழ்ச்சியில. ஒரு சின்ன இடைவேளை.